காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை, கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதல் கண்டாயா, கருமை நிற கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என்று சென்றாயா. இது வந்து அந்த அந்த படிக்கும் போதே ஒரு கவிதை, ஒரு பாடல் வரி, இப்படி எனக்கு பிரிச்சு பார்க்க முடியல. இவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் உண்டான ஒரு ஒரு ரைட் அப் அப்படின்னும் போது அது எப்படி சார்? தேங்க்யூ. நீங்க அதை பாராட்டும் போது எனக்கு இன்னும் கூட பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் அந்த பாடலுடைய டியூனுமே உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சீன் எழுதுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு காட்சி எழுதுறோம், அதுக்கு வசனம் எழுதுறோம்னா அந்த கதாபாத்திரத்தோட பார்வையில அவங்க இந்த விஷயத்த எப்படி பேசுவாங்க, இவங்க இப்படி பேசும்போது அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு யோசிச்சு எழுதுறது தான் ஒரு திரைக்கதை வசனகர்த்தாவுடைய வேலை இல்லை. அதே போல பாடல் எழுதும் பொழுதும் இந்த கதாபாத்திரத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்க்கும் பொழுது வந்துடுதுன்னு நினைக்கிறேன்.